எங்கே வேக வேகமாக போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? சூப்பரான ஒரு செடியை காமிக்க தான் போகிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக வந்து தரையிலே படர்ந்த மாதிரி இருக்குது. இதில் குட்டி குட்டி காய்களும் வந்து இருக்குது. இது என்ன காய்ன்னு தெரியுமா? இதுதான் வந்து கண்டங்கத்திரி. இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம பறிக்க போகிறோம். ரொம்ப அழகாக மினியேச்சர் கத்திரிக்காய் மாதிரியே இருக்கு இல்லையா? ஆனால் இதில் முள் நிறைய இருக்கும், பார்த்து தான் பறிக்கணும். கத்திரிக்காய் செடியோட பூ மாதிரியே இதுலேயும் ஒரு வயலட் கலரில் அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். இந்த கண்டங்கத்திரி வந்து மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சதாக இருக்குது. கோல்டு காஃபுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் முதல்ல பார்த்த ஒரு மஞ்சள் கலர் கத்திரிக்காவை மட்டும் நான் விட்டுட்டேன், ஏன்னா அது வந்து விதைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு இன்றைக்கி ஒரு 6 கத்திரிக்காய் கிடச்சிருக்குங்க. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதோட காம்பில் முள் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது உள்ள அதோட விதைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த குட்டி குட்டி 6 கத்திரிக்காவை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட இந்த குட்டி கத்திரிக்காவையும் போட்டுக்கலாம். இதில் புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். இவ்வளோ குட்டி கத்திரிக்காவை போட்டு இவ்வளோ குழம்பு வச்சா ஏதாவது தெரியுமா? அதனால தான் நான் யோசித்தேன், இதில் மீனை போட்டு மீன் குழம்பா ஆக்கிடலான்ட்டு. இப்போ நமக்கு சூப்பரான கண்டங்கத்திரி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ மீனுக்கு நடுவில் நான் போட்ட குட்டி குட்டி கண்டங்கத்திரிக்காவை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேங்க. இது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு சொல்கிறேன். இந்த கண்டங்கத்திரியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் மாதிரி தான் இருக்குது. விதைகளும் வந்து உள்ளே இருக்குது, கொஞ்சம் சிறு கசப்பாகவும் இருக்குது. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த கண்டங்கத்திரிக்காவை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.